இப்போ சூடான தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட வந்து ஒரு துளி அளவுக்கு நம்ம கம்ஃபர்ட் சேர்த்தாவே போதுமானது. நான் ரொம்பவே வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்தளவு சேர்த்தாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட்டை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா அந்த கம்ஃபர்ட்டும் அந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா வந்து நமக்கு கலரே வந்து நல்ல ஒரு அரிசி கழுவுன தண்ணி சேஞ்சுக்கு நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் ஏதாவது நான்வெஜ் வந்து நம்ம செஞ்சுருப்போம். அன்றைக்கி ஃபுல் டேவும் பார்த்திங்கன்னா வந்து வீடே வந்து ஒரே பேட் ஸ்மெல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கே போயிட்டு உட்காந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நான்வெஜ் சமைச்ச ஸ்மெல் எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் ஊற்றி வந்து வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சூடான தண்ணியில் நம்ம வந்து கம்ஃபர்ட் கலக்கும் போது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே அப்படி ஒரு மனமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குட்டி குட்டி பவுல் இருந்துச்சு அப்படின்னா கிச்சனில் ஒரு பவுல் வந்து ஹாலில் ஒரு பவுல் இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வீடே நல்ல வாசனையாக இருக்கும். மறுபடியும் வந்து இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக லைட்டாக தெளித்து விட்டுடலாம். தெளித்து விட்டு மாவு போட்டு விட்ட மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னாவே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம துணி துவைக்கும்ல, துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை அலசுறதுக்கு தண்ணி பிடிப்போம்ல, அதில் வந்து இந்த கம்ஃபர்ட் லிக்விட் அப்படியே ஊற்றி விட்டு நம்ம வந்து துணியை அழகாக பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம துணியும் நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புது செங்கல் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பழைய செங்கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவு யூஸாக இருக்காது. இது மாதிரி நல்லா புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி அடுப்பில் நல்லா தணலை மூட்டி செங்கலில் நல்லா வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெளி அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைனா நீங்கள் கேஸ் அடுப்பில் கூட அழகாக வச்சு நல்ல செங்கலை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். அரை ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்தளவு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி புது செங்கல்ல இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 5-6 எருக்க செடியை வந்து நம்ம இது மேலே வந்து அப்படியே வந்து பரவன மாதிரி வச்சிடணும். இது வந்து நல்லா வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே பழுத்து போன மாதிரி எல்லாம் ஆகிடும். அது மேலே தான் வந்து நம்ம வந்து காலை வச்சு எங்கெல்லாம் வந்து அதிகமான வந்து குதிகால் வலி மூட்டு வலி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம அப்படியே வந்து ஹீட் பண்ணி நான் எடுத்து அப்படியே ஒத்தடம் கொடுத்துடலாம். இதுவே நம்மளுக்கு குதிகால் வலி அப்படின்னு சொன்னால் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த இலை மேலே வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும். நம்ம இலை மேலே இந்த மாதிரி வந்து உள்ளங்காலெல்லாம் வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இது போல் நம்ம வந்து குதிகாலை வந்து அந்த இலை மேலே வச்சு எடுக்கிறதுனால குதிகால் வலி வந்து இருந்த இடமே தெரியாமல் ஒரு நிமிஷத்துலேயே அப்படியே வந்து பறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து குதிகால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி பித்த வெடிப்பு இந்த மாதிரிலாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து எருக்கஞ்செடியை தான் வந்து இந்த மாதிரி ஒத்தரம் கொடுத்து அவங்க வந்து சரி செஞ்சுக்குவாங்க. இது வந்து அப்படியே மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ சின்னதாக வந்து வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் பலாயிரம் வந்து நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் செய்யாமல் 10 பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டு கொல்லையில் இருக்கிற செடி அப்படி இல்லைனா வந்து காலியான இடம் ரோட்டோரத்துலலாம் பார்த்திங்கன்னா இது அதிகமாகவே வந்து முளைச்சிருக்கும். இதை வந்து நம்ம பாசா ஃபைல் கூட வந்து எருக்கு செடியோட காயில் வந்து நாங்கள் அப்போல்லாம் வந்து உடச்சி பார்ப்போம். அது மாதிரி எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன் அதே மாதிரி நல்லா ஹீட் பண்ணி கல்லை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே வந்து குதிகால் வலி குதிகால் குத்தல் இதெல்லாம் வந்து சரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இலை வந்து எருக்கம் இலையை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து செடியிலே பழுத்து போயிருக்கும் இல்லையா, அந்த இலை தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பச்சை இலை எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து அப்படியே பால் சொட்டிகிட்டே இருக்கும். அந்தளவு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ரெடி பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பழுத்து போயிருந்துச்சு அப்படின்னா வந்து இதை வந்து எடுத்துக்கோங்க. அடி இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் முத்தின இலையாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் பண்ணி அது உள்ளே வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே அந்த இலையோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கி கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கி எந்த கலராக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து இந்த எருக்கஞ்செடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறமா கையில் வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம எந்த பொருள் வேணாலும் வந்து நம்ம கையை வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வேறு வேலை கூட நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷம் வந்து கொதித்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சு நார்மல் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த இலை வந்து நம்ம டஸ்ட்பினில் சேர்த்துடலாம். அந்த இலை வந்து நமக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது.
இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் வந்து நான் வந்து செங்கல் வந்து உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். உங்ககிட்ட செங்கல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செங்கல் வச்சு அந்த இலை மேலே குதிகால் வச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட செங்கல் இல்லை அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்கின தோசைக்கல் அப்படிலாம் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட, அது மேலே வந்து நல்லா இலையை ஹீட் பண்ணிவிட்டு, தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இலையை போட்டு நம்ம அந்த மாதிரி வந்து குதிகாலை வச்சு வச்சு எடுக்கும் போதும் நல்ல குதிகால் வலி நல்லா வந்து சரியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இலை ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை டஸ்ட்பினில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து எந்த கலராக இருக்குது பாருங்கள். இப்போ அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் வந்து விளையாட போவாங்க, அப்படி இல்லைனா எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து குதிகால்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாங்க அப்படின்னாவே வந்து பாதம் அந்த குதிகால்லாம் வந்து வலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு ஒரு கிளாத்தை வச்சு, காட்டன் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒத்தரை கொடுத்து எடுத்தோம் அப்படின்னாவே வந்து நல்ல ரிலீஃபாக இருக்கும். நம்மளுமே வந்து கிச்சனில் வந்து அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி சமையல் செய்கிறதுனால அதிகமான குதிகால் வலி, குதிகால் குத்தல் இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி டைம்லையும் வந்து செங்கல்லாம் எங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி இலையை வந்து நீங்கள் முட்டி மேலே லைட்டாக வந்து ஹீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒரு 1 hour வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலி நல்லா சூப்பராக நமக்கு ரிலீஃப் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நல்லா குதிகால், பாதம், அடிப்பாதம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம வச்சு வச்சு நல்லா வந்து ஆறுன மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஹீட்டாகவே நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி கைப்பு இருக்கிற சூட்டில் இருந்து பாதம் வந்து நமக்கு ஓரளவு வந்து ஹீட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அந்த வலியெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து ரிலீஃப் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக வந்து நம்ம வந்து டாக்டர்கிட்டலாம் போய்ட்டு அதிகமான காசு கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு பதிலாக வந்து 10 பைசா செலவில்லாமல் இந்த மாதிரி இலைய வச்சு நம்ம சூப்பராக வீட்டிலேயே வந்து நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து இயற்கையான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாதம் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இது பசங்கள்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு வந்து முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த இலையை வச்சே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒத்தடை கொடுக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தளவு வந்து நம்ம வந்து இதுக்காக வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி, பித்த வெடிப்புக்கெலாம் கூட வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடியில் வந்து பாதத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தூங்க போகணும். அப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் வந்து காலையில் அப்படி இல்லைனா மதியானம் செய்யும் போது கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் நம்ம செய்யும் போது மறுபடியும் வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செப்பலுக்கு அடியில் லைட்டாக ஒரு டபுள் சைட் டேப்பை வச்சு நம்ம ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இலையை வச்சு நம்ம செப்பல் போட்டு நார்மலாக போகும். குதிகால் வலி, குதிகால் குத்தல் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சாக்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாக்ஸ் உள்ளே வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷூ போட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.